அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீகாந்த் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஏழையாக இருக்க அம்மா அப்பாவுக்கு பையனாக பிறக்கிறார் ஸ்ரீகாந்த். ஊர்க்காரங்களாம் இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை என்ன வளர்ந்ததுக்கப்புறம் பிச்சை எடுக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைய எதாவது பண்ணிடு, இல்லாட்டி யாருக்காவது கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நைட்டோட நைட்டாக அவங்க அப்பா புதைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க அம்மா தடுத்துடுறாங்க. அப்படியே அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் அந்த குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டாக வளருது. அப்போ அந்த ஸ்கூல் வாத்தியார்லாம் சொல்கிறாங்க, இந்த ஸ்ரீகாந்துக்கு இந்த ஊரில் ஸ்கூலெல்லாம் செட் ஆகாது. இவரை நீ பம்பையில் பம்பை, ஹைட்ராபாத்தில் நிறைய இடம் இருக்குது, அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சிருன்னு சொல்லிட்டு ஹைட்ராபாத்துக்கு இவரை அனுப்பிச்சி வச்சுறாங்க. ஹைட்ராபாடில் அங்கே ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்குது, அங்கேயே தங்கி ஸ்ரீகாந்த் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீகாந்துக்கு டீச்சராக ஜோதிகா மேடம் வராங்க. ஜோதிகா ஸ்ரீகாந்த் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. ஸ்டிக்கெல்லாம் கொடுத்து அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஸ்ரீகாந்த் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாரு. நல்லா படித்து இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாரு. அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளாக ஸ்பான்சர் செஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் அங்கே வருவார். அவர்கிட்ட பேசும்போது ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் நிறையா காசு தரீங்க, ஆனால் பாதி காசு தான் இங்கே வருது. எங்களுக்கெல்லாம் வெஜிடேரியன் போட்டு சிக்கன் இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஸ்ரீகாந்த் அந்த ஸ்கூலை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க, கையில் விட தடியை கூட பிடுங்கி விட்டு. அதுக்கப்புறம் ஜோதிகா மேடம் தான் அவங்க வீட்டில் வச்சு ஸ்ரீகாந்த் பார்த்துக்கிறாங்க. அங்கே ஜோதிகா மேம்னே 10th பாஸ் ஆகிறாரு ஸ்ரீகாந்த். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனால் 97% எடுத்திருக்கா ஸ்ரீகாந்த். இவங்களுக்கு சயின்ஸ் குரூப் தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கண்ணு தெரியாதவங்க சயின்ஸ் குரூப் தரது கிடையாது அப்படின்னு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் ஒரு ரூல்ஸ் இருக்கா, அதனால் ஆசை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் ஜோதிகாட்ட சொன்னாங்க, எனக்கு சயின்ஸ் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க கேஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கேஸ் போட்டதுக்கப்புறம் இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை மாற்றி அமைங்க அப்படின்றாங்க. அது எப்படி கண்ணு தெரியாமல் இருக்க, அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கும் போது அங்கே போய் மாற்றி அமைங்க ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு. அவங்க மாற்ற முடியான்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றிடுறாங்க. இந்த சமயத்தில் ஸ்ரீகாந்த் அப்போதைய பிரசிடெண்ட்டாக இருக்க அப்துல் கலாம் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் கண்ணு தெரியாத பிரசிடெண்ட்டாக இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீகாந்த் சயின்ஸும் படிக்கிறதுக்காண்டி காலேஜ் தேடுறாங்க. சயின்ஸும் படித்து முடிச்சிடுறாரு. படித்து முடிச்சதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறாரு ஸ்ரீகாந்த். கிரிக்கெட் விளையாண்டு நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிறாரு. அப்புறம் இந்தியா டீம்லேயும் கண்ணு தெரியாதவனாக இருக்கிறத செலக்ட் ஆகிறாரு. இந்த விஷயம் வீட்டுக்கு சொல்ல போகிறாரு. வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. திரும்ப டீச்சர்ட்டையும் சொல்கிறாரு. டீச்சரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு உன்னோட தேவை தேவைப்படாது. இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஜோதிகா மேடம் அட்வைஸ் தராங்க. அதனால் இவருக்கு தான் சீட்டு கிடைக்கிறதில்ல. அதனால் இவர் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காண்டி அமெரிக்காவோட காலேஜில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அதில் MITங்கிற ஒரு காலேஜில் இவருக்கு சீட்டு கிடச்சிருது. அங்கே போய் படிக்கிறாரு. அங்கே தான் கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் நல்லா மரியாதை கொடுத்து அவர் நல்லா MITலாம் பிடிச்சிடுறாரு. அங்கே அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமைகிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டுருக்காரு. MIT முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறதா ஸ்ரீகாந்த் முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ஜோதிகாவோட ஃபோன் வருது. என்ன மேடம், இன்னும் எங்கள் மாதிரி அவங்களுக்கு இந்தியாவில் மதிப்பு இல்லாமல் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோதிகா ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த விஷயத்தை பக்கத்தில் அவங்க கேர்ள் கேட்டுட்டு, என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுவாக இருந்தாலும் நாடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி ஸ்ரீகாந்த் அப்படியே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஹைட்ராபாத் வந்துடுறாரு. ஹைட்ராபாத் என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா இவர் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு முன்னாடி திட்டாமல் பின்னாடி திட்டிகிட்ருக்காங்க. இப்போ உடனே ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாருன்னா அப்துல் கலாம் அவரை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இது மாதிரி எங்களை மாதிரி அவங்களுக்கு இந்த ஊரில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் திட்டி தான் வேலை பார்க்குறாங்க. அதனால் இவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் 25 லட்சத்தை செக்காக அவர் கொடுத்துட்றாரு ஸ்ரீகாந்த். அப்புறம் ஒரு ஸ்பான்சர் ரவிங்கிறவரை ஸ்பான்சராகவும் ஸ்ரீகாந்த் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பழைய கம்பெனியை வாங்கிறாங்க. இவங்க ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கரண்ட் பில் வருது. அது ஒன்றா 1.5 கோடி வருது. அது எலக்ட்ரிசிட்டி போர்டுகிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது பழைய கம்பெனினால முன்னாடியே பெண்டிங் பில்லையெல்லாம் சேர்த்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கம்பெனி மூடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அங்கே பியூனாக வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து டீ கொண்டாந்து வந்து கொடுக்குறாரு. டீ கொண்டாந்து கொடுத்தோன்னே ஸ்ரீகாந்தை பார்த்து கண்டுபிடிச்சார். நீங்கள் ஸ்ரீகாந்த் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா சார், நீங்கள் கேட்டிங்களே என் பையன் கண்ணு தெரியாதவன் எப்படி சயின்ஸ் குரூப் கிடச்சிது அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் அவன் கோர்ட்டை போய் போராடி வாங்கினவர் இவர் தான், இவர் மூலமாக தான் என் பையன் வந்து சயின்ஸ் படிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லிட்டு இங்கே ஸ்ரீகாந்த் வந்து எந்திச்சு போவார். எந்திச்சு போகும்போது சரி 1 வருஷம் டைம் தானே, அது கூட வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த கரண்ட் பில்லை வந்து ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1 வருஷத்துக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஸ்ரீகாந்த் வந்து அதை வந்து பே பண்ணிடுவார். இந்த சமயத்தில் வந்து இந்த டிவியில் வந்து பிஸ்னஸ் மேன் ஆஃப் த அவார்டு வந்து அம்பானிக்கு வந்து தருவாங்க. நமக்கெல்லாம் தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து கேட்பாங்க. தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வந்து அதுக்காண்டி முயற்சியில் வந்து இறங்க ஆரம்பிப்பார். அதான் அரசியல்வாதியை பிடிச்சா வந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து அரசியல்வாதிக்கிட்டலாம் போவான். ஆனால் அரசியல்வாதி இவனை வச்சு மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவனுக்கு ஒரு சீட்டு தந்தால் அந்த மனிதாபிமானத்தை வந்து இவங்க கட்சி வந்து மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தரதை வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் அதை வேணான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிஸ்னஸ்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து அந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார் பிஸ்னஸ் மேன் ஆஃப் த அவார்டு வந்து உங்கள் பேரை வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்ருப்பாங்க. அங்கே வந்து ஸ்ரீகாந்த், ஜோதிகா, அவரோட ஃப்ரெண்டு ரவி எல்லோரும் வந்து போயிருப்பாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் வந்து நான் இது மாதிரி தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தேன் அப்படின்னு வந்து நல்லா கதையெல்லாம் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து என்னையும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சுருங்க, ஸ்பெஷல் கேட்டகரியில் என்னை மென்ஷன் பண்ணனால எனக்கு இந்த அவார்டு வேணாம், அடுத்த தடவை கூடும்போது வந்து என்னை நார்மல் கேட்டகரியில் நாமினேட் பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க, நானும் நார்மல் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அவார்டு வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறாரு. இது உண்மையான ஸ்ரீகாந்த் போடாவை பற்றின கதை. நன்றி.